சும்மாவே ஸ்டேஜ் ஏறினா உதறும். இல்ல பயங்கரமா ஏசி வேற குளிருது. எனக்கு மட்டும் தானா? இல்ல மத்த வேற யாருக்கா எல்லாருக்குமே குளிருதா? அப்போ ஓகே. டாக்டர பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனைன்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவா சில ஈவென்ட்டுக்கு போகும்போதே, அங்க இருக்கிற அந்த ஒரு வைபே அதிலேயே தெரியும். ஓகே. இது என்ன மாரியான படம்? இது என்ன எங்க போப்போது? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறதுல. மேடைக்காக நெறைய பேர் பேசுவாங்க. எல்லாருமே சிரிப்போம். அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனா, சில இடத்துல அது வந்து ஜென்யூனா ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டா, எவ்வளோ சூப்பரா வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. எனக்கு ஆக்சுவலா அந்த படத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்ன்னு ஒண்ணு விட்டுருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீசர் மாரி இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்டா லவ் டுடே பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையா அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல அந்த ஃபீலிங் ஒண்ணு அதே வைப், பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்ற மாரி பார்த்தா டைரக்டர் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்காப்ல. நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நெறைய புடிச்ச நெறைய பேர் உள்ள இருந்தாங்க. இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணில இருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த இந்த ஷோ பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நம்ம இது குப்பி துப்பமாலின்னு வருதுடா. அந்த அதான்டா அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூக்கு பார்க்க ஆரம்பிச்சேன். அது எப்படி எல்லாருக்கும் ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும். உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது. நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமா. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஷோ நல்லா இருந்துச்சு. நீயும் நல்லா இருந்துச்சு. நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமா அவரும் சரி எதுக்காக மெயினா எஃபோர்ட் பயங்கரமா இதுல இருக்கணும், அந்த கேஸ்டிங்ல செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனா இந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு அந்த நடிகரோட மூலமா தான் அது வெளியில வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுலயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்னு இவங்க ஆல்ரெடி அதுல முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதை சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கீங்க சார். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியா சூப்பரா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமா செம்மையா இருந்துச்சு. அது இன்னொரு படத்துல வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து இப்ப எப்படி சொல்றது, மணியோட பெர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்றதே பெரிய விஷயம். ஸோ செம்மையா பண்ணியிருந்தீங்க அதுல. இதுலயுமே சூப்பரா பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு அதான் அந்த சிறையில் சொன்னாங்கல்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடியை கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா, இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினே இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சூப்பரா இருக்கு தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல டாடா படத்துல அந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டா சொன்னாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாம உங்களுக்கு வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாம ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துல எல்லாம் அது வராது, யூடியூப்ல தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துருங்க, நம்ம படத்துக்கு வந்துருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமா இங்க இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டா தியேட்டர்ல ஆன் ஸ்க்ரீன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டா படம் சூப்பரா இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.